இது ஒரு முருகன் சிலைன்னு சொன்னா உங்களால அதை நம்ப முடியுதா? இந்த வீடியோல நம்ம விருதாச்சலத்தோட ஒரு ஹிடன் ஸ்பாட்டா இருக்கக்கூடிய ஸ்ரீ கொளஞ்சியப்பர் திருக்கோயிலை பத்தி தான் டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஒரு பீஸ்ஃபுல்லான பேரமைதி கொண்ட இடமா தான் இது இருக்கு. ஒரு இரைச்சல் கேக்குதா? இந்த கோவில்லையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. அதனால நம்மளால மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. என்னால முடிஞ்ச சில காட்சிகளை உங்கள்ட்ட நான் காட்டுறேன். இந்த இடத்த பத்தி டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. இந்த கோவிலோட ஒரு விசேஷமான ஒண்ணு எவ்வளவு பிரார்த்தனை சீட்டுகள் கட்டியிருக்காங்கன்னு பாருங்க. தமிழ் கடவுள்ரா முருகன். கையெழுத்து நல்லா இல்லை. எழுது நம்ம யூடியூப் சேனல் பேர் எழுது. கோவில் பார்க்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் வருஷம் முழுவதும் பலாயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்து கூடுறாங்க. கொளஞ்சியப்பர் மேல அவ்வளவு நம்பிக்கை அவங்க வச்சிருக்காங்க. இப்போ இந்த கோவில் அமைந்திருக்க இந்த இடம் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அடர்ந்த காட்டுப்பகுதியா இருந்திருக்கு. அதனாலதான் என்னமோ தெரியல பல விசித்திரமான மிருகங்களோட சிலைகளை இந்த கோவில்ல நம்ம பார்க்கலாம். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த சிலைகளுக்கெல்லாம் தனித்தனியான வரலாறும் காரணங்களும் இங்க இருக்கு. பாலம் ரொம்ப குறுகலா இருக்கு. உங்களுக்கு இந்த கோவில் புதுசா இருக்கலாம். ஆனா கடலூர் அதை சுத்தி உள்ள பகுதிகளில் இருக்க மக்களுக்கு இந்த கோவில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோவில். இங்கதான் இந்த ராஜகோபுரத்துக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாமலும் இருந்திருக்கலாம். பங்குனி உத்திரம் டைம்ல இந்த கோவில்ல சூறை விடுதல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருது. மணவாழநல்லூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல ஒரு நேச்சர் வைபோட இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு வர விருப்பப்படுறவங்க நேரா கிளம்பி விருதாச்சலம் வந்துருங்க. சிட்டிக்குள்ள அதிக இடத்துல ஸ்ரீ கொளஞ்சியப்பர் கோவிலுக்கு செல்லும் வழின்னு போர்டு வச்சிருப்பாங்க. பஸ் வசதியும் இருக்கு. நீங்க தனியா கார்லயோ இல்ல பைக்லயோ வந்தீங்கன்னா சிட்டியோட அவுட்டர்ல வெறும் 2 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவில் லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? கோவிலை நம்ம ரீச் பண்ணிட்டோம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கோவில்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால கோவிலோட பின்வாசல் வழியா தான் நம்ம கோவிலுக்குள்ள போக போறோம். இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்திருக்கியா? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இருக்கேன். ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம். பொதுவாக நம்ம கோவில்களுக்கு போனால் அங்கே நாயன்மார்களோட 63 சிலைகளும் கல்லால் தான் செதுக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்களே பாருங்கள். இந்த கோவிலுக்கு வர பொதுமக்களும் பக்தர்களும் ஸ்ரீ கொளஞ்சியப்பருக்கு சேவல்களை காணிக்கையே தராங்க. இங்க அமைந்துள்ள முனியப்பர் சந்நிதி தான் இந்த கோவிலுக்கு வர பொதுமக்களோட நம்பிக்கைக்கு ஒரு ஆதாரமா இருக்கு. பர்சனலா நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம். நான் இது வரைக்கும் போன கோவில்கள்ல எதுலையுமே இந்த மாதிரி பிரார்த்தனை சீட்டுகள் எழுதி கட்டிருந்த நான் பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. இப்போ நமக்கு பின்னாடி பாருங்க, இந்த கோவிலோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வேண்டுதல் சீட்டு தான். இங்க வர பக்தர்கள் வந்து அவங்க மனசுல வேண்டிக்கிட்டு எவ்வளவு சீட்டு வந்து கட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக கட்டினது தான். தமிழ் கடவுள்ரா முருகன். கையெழுத்து நல்லா இல்லை. எழுது நம்ம யூடியூப் சேனல் பேர் எழுது. வேண்டுது கட்டிட்டு கட்டுங்க. இங்க வர மக்கள் அவங்க மனசுல இருக்க குறைகளை வெள்ளை பேப்பர்ல எழுதி முனியப்பர் சந்நிதிக்கு பக்கத்துல இருக்க மரம், சூலம், ஈட்டி இதுலலாம் கட்டி வைக்கிறாங்க. ஸ்ரீ கொளஞ்சியப்பரை ஒரு நீதிபதி மாதிரி பார்த்து தங்களோட குறைகளை அவர் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில அவங்க செய்யறாங்க. இந்த சீட்ல அவங்க எழுதின குறைகள் அடுத்த 3 நாட்களுக்குள்ளோ இல்ல 3 மாதங்களுக்குள்ளோ இல்ல 3 வருஷங்களுக்குள்ளோ அது சரியாகிடும்னு அவங்க நம்புறாங்க. அசோக், நான் ஒன்று சொல்றேன், கட்டினா மட்டும் பத்தாது, இன்னும் டீப்பா ஒர்க் பண்ணணும். அப்பதான் வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும். சூறை விடுதலுங்கிறது இந்த கோவிலில் கொண்டாடப்படுற ஒரு சிறப்பான நிகழ்ச்சின்னு நம்ம பார்த்தோம். இதை பற்றி இன்னும் டீப்பாக பார்த்தோம்னா இங்கே வர விவசாயிகள் நல்ல முறையில் விளைச்சல் பெருகி அதிக மகசூல் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. அதன்படி அறுவடைக்கு பிறகு வர பங்குனி உத்திர திருவிழாப்போ விளைவித்த பயிர் விளைச்சல்ல ஒரு பகுதியை இங்கே கொண்டு வந்து இங்க வர பக்தர்கள் கூட்டம் மேல தூவுறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் தான் சூறை விடுதல்னு சொல்றாங்க. அப்படியே இங்க பாருங்க, இந்த ஒரு சிலை எவ்வளவு விசித்திரமா இருக்குன்னு. மயில் ஒன்று தன்னோட கையில் ஒரு பாம்பை பிடிச்சிட்டு இருக்கு. அதோட வாலை பிடிச்சி ஒரு மனிதன் தொங்குற மாதிரி இருக்கு.
இந்த கோவிலோட தல வரலாறை பத்தி சிம்பிளா தெரிஞ்சுப்போமா? இப்போ இந்த கோவில் இருக்க இதே இடம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அடர்ந்த வனப்பகுதியா இருந்திருக்கு. அந்த காட்டுல இருந்த ஒரு கொளஞ்சி மரத்தின் அடியில இருந்த கல்லு மேல ஒரு பசுமாடு தன்னோட பாலை சுரந்ததா சொல்லப்படுது. இதை பார்த்த மக்கள் அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருப்பதா நம்பி வழிபடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி தான் பிற்காலத்துல கொளஞ்சியப்பர் கோவில் உருவாக ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. இந்த கோவில்ல ஒவ்வொரு பக்கமும் பார்க்கும்போது ஆச்சரியம் தான் காத்துக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, கிளி மாதிரியும் சேவல் மாதிரியும் கற்பனை பண்ணி அதை மனித உடலோட ஒப்பிட்டு உருவாக்கி இருக்காங்கன்னு. மருத நிலத்தோட கடவுளான முருகப்பெருமான் தன்னோட இயல்பான உருவத்திலிருந்து வேறுபட்டு அருவமா கொளஞ்சி மரத்தோட தன்னை ஒரு வேடனா இணைத்து கொண்டு கொளஞ்சி மரமாவே காட்சி தர இடம்தான் இந்த ஸ்ரீ கொளஞ்சியப்பர் திருக்கோவில். கொளஞ்சியப்பர் சந்நிதிக்கு பக்கத்திலேயே சித்தி விநாயகருக்கு தனி விமானத்துடன் கூடிய ஒரு சந்நிதியும் இருக்கு. குட்டி குட்டியான சிலைகள் தான் ரெண்டுமே. இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். அசோக் போலாமா? பாய். எக்ஸாக்டா இந்த கொளஞ்சியப்பர் கோவில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விருதாச்சலம் சிட்டிலேருந்து அவுட்டர் ஒரு 4 கிலோமீட்டர் எடுத்து நம்ம வந்தோம்னா மணவாழநல்லூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் ஒரு நேச்சர் வைப்போட இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் அமைதியாகவும் இருக்குது. அதை நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் உணரலாம். காலையில் 6:30 இரவு 8:30 வரைக்கும் இங்கே டைமிங் இந்த கோவிலில். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ப்ரிப்பேராக வந்துக்கோங்க. இந்த கோவிலில் இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே வந்து மான், மயில் போன்ற அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால அதெல்லாம் எடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டைம் வந்தோன்னா கோயிலும் நல்லபடியாக ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சுட்டு வழக்கமாக எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிற ஒரு விஷயந்தான். எல்லா இடமும் போல் இந்த மணவாழநல்லூர் ஸ்ரீ கொளஞ்சியப்பர் திருக்கோவில் எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது. ஒரு பாசிட்டிவான வைபோட இந்த இடத்த விட்டு இப்போ நான் கிளம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலிருந்து நம்ம சந்திப்போம்.